ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சைவ மட்டன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, ஒரு மூடி தேங்காய், சோம்பு, கிராம்பு, ஜீரகம், மிளகு, பட்டை, ஏலக்காய், கல்பு அசிப்பு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 சொரக்காய். அப்புறம் ஒரு வாணலியில் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் தக்காளியை போட்டு வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டையும் போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற அந்த சோம்பு, ஜீரகம், மிளகு, அந்த பட்டை, கிராம்பு எல்லாம் இருக்குது இல்லையா, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேங்காயையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, இது தனியாக ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு தாளிச்சுக்கிறோம். சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்குறோம். வதக்குனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கோம் சொரக்காயை அதோட போட்டு வதக்கிக்கணும். வதக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் மட்டன் மசாலா, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி மிக்ஸி ஜாரில் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுதையும் இதோட சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம குக்கர்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 2 விசில் விட்டு எடுத்தோன்னா பார்த்தோன்னா நல்ல கமகமன்னு நல்ல வாசனையோடு நமக்கு குழம்பு ரெடி ஆகிடும். அது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தலையை கட் பண்ணி தூவி விட்டுட்டோம்னா சும்மா கமன்னு சைவ மட்டன் குழம்பு ரெடி ஆயிரும். இது நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்தோடு கூட நம்ம தொட்டு சாப்பிட்லாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.